ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மழை ஜோராக பெய்யறது. இப்போ சூப்பராக சுட சுட ஒரு டீயும் ஒரு ஸ்நாக்ஸும் இருந்தால் அட்டகாசமாக இருக்கும். அதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பருப்புலாம் ஊற வச்சுக்கலாம். 1 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இதோட கூட ஒரு 4 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்யணுன்னு தான் காலம்பரிய பருப்பை ஊற வச்சேன். ஆனால் மழையும் சூப்பராக வந்துடுது. இப்போது பருப்பை நல்லா ஊறிடுத்து வடியை போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போட்டு கொரகொரப்பாக தண்ணி குத்தாத அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி 2 பேட்சாக ஒரு மிக்சிங் பவுலில் போட்டேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட கூடவே ஒரு கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரையை பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேன். முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணோன்னாக்கா சூப்பராக இருக்கும் வடை. அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருக்கேன். எண்ணெயும் சூடாக எடுத்து நம்ம இப்போ வடையை எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ, சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து நல்லா உருட்டிண்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டினாக்க இதுவாக இருக்கும். கொஞ்சம் கனமாக தட்டினோன்னாக்கா நல்லாயிருக்கும் மசால் வடை. இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 வடை போட்டிருக்கேன். ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக வச்சதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுத்து. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான முருங்கைக்கீரை மசால் வடை ரெடி ஆகிடுது. டீயோட சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.